கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். நம்பிக்கை இழக்கக்கூடாது, இழக்க வேண்டாம் என்ற வார்த்தை இது பொதுவான ஒரு வார்த்தை, மார்க்கத்துக்காக மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. பொதுவாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. நம்பிக்கை இழக்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. ஆனால் இது அப்படியே நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். முதல் விஷயம், நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற வார்த்தை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதை அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆச்சரியமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணப்படுக்கையிலே கடைசி நேரத்தில் இதே நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற செய்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்கு, இந்த சஹாபாக்கள், இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்பிக்கை இழக்கக்கூடாது. எது நம்பிக்கை இழக்கக்கூடாது? நன்மையான விஷயங்கள், எதெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ, எதெல்லாம் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறுமை வாழ்க்கைக்கும் சிறந்ததாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு அமலுக்கு நாங்கள் எப்போதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதுதான் பொதுவான ஒரு விஷயம். உலகத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து, சிறிய வயதிலிருந்தே இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. பிள்ளை நடக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில் அப்போதான் சொல்லுவோம், நம்பிக்கை இழக்கக்கூடாது, தைரியமாக வாங்க, நடந்து வாங்க. அப்போ சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுதே இந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிகிறது. பெருசான பிறகு எக்ஸாமுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த நேரத்தில் பரீட்சை, அந்த பரீட்சையில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அடிக்கடி ஒரு வார்த்தை, நம்பிக்கை இழக்கக்கூடாது, முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அந்த தோல்வி அடையாமல் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெற்றியின் பக்கம் நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள். நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்யுங்கள். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தை சிறிய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதிகமாக சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு கட்டம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், நமக்கு இந்த வார்த்தை தேவைப்படும். நம்பிக்கை இழக்கக்கூடாது. நாமளே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். அந்த நேரத்தில் இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் அக்பர். நம்பிக்கை இழக்கக்கூடாது என்ற விஷயத்தில் எவ்வளவு பேசினாலும் கம்மிதான். ஏன் என்று தெரியுமா? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களில் இதுவும் ஒன்று. அடிப்படையான விஷயங்களில் என்ன? இதுவும் ஒன்று. ஒரு மனிதன் தௌபா செய்தால் அந்த நேரத்தில்